ஹை கைஸ், லவ் யூ இப் யூ தேர் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம். இந்த படம் ஒரு ஹரர் த்ரில்லர் கலந்த ஒரு கலவையாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஓப்பனிங்கில் ஒரு தம்பதியை தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா தம்பதி இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்காங்க. கரெக்டாக 8 மணிக்கு அந்த ஏரியாவிலே ஒரு சத்தம் வந்து கேட்குது, அலுவ சத்தம். அந்த அலுவ சத்தத்தை கேட்டு மக்கள் எல்லாம் வந்து பயந்து உள்ளே எல்லாம் பூட்டிக்கிறாங்க. 8 மணி ஆனால் வெளியிலே வர மாட்டேங்கிறாங்க, 8லேருந்து 9 மணி வரைக்கும். அந்த சத்தம் பண்ணுறது யார், சந்தத்தை விடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக கல்யாணம் ஆனாங்கள்ல அவங்களோட மனைவி தான். ஒரு அழுகை சத்தம் தான் வந்து கேட்குது. ஓயாமல் இரவானா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரில் அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியே வர மாட்டாங்க. கணவர் மட்டும் காய்கறி வாங்க எதாக இருந்தாலும் அவர் மட்டும்தான் வெளியில் அப்பப்போ வராரு. அவங்க மனைவி அந்த ஏரியாவில் யாருமே பார்த்ததே இல்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு படிக்கட்டில் தீயை வச்சுக்கிட்டு எரிஞ்சு வெளியில் வந்து விழுகுறாங்க. அப்போ தான் அங்கே உள்ள மக்கள் எல்லா பேருமே அவங்கள பார்க்குறாங்க. அப்பயும் வந்து அவங்க முகத்தெல்லாம் பார்க்கல, எரிஞ்சு அந்த சடலத்தை மட்டும் தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பேய்க்கு பயப்படாத ஒரு ஆள், பேய் அப்படிங்கிறத நம்பாத ஒரு ஆள்னால் நம்ம ஹீரோவை சொல்லலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட நம்பிக்கையெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வீடியோ அப்லோட் பண்ணுற வேலையெல்லாம் செய்கிறாரு. அதே மாதிரி பேயெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே போய் அவருடைய ரிசர்ச்சை ஆரம்பிக்கிறாரு. இது பேய் இல்லை, டூப்பு அப்படின்னு அவருடைய வீடியோ பதிவில் வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோடு பண்ணி காமிக்கிறாரு. பேய் மாதிரி நடிக்கிறாங்கள்ல அவங்கள எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. எங்கே அவரை போகக்கூடாது, எங்கே நுழையக்கூடாது, அங்கே அச்சமாக இருக்குது, பயமாக இருக்குன்னு மக்கள்லாம் பயந்து பீதி அடைகிறாங்களோ அங்கே தான் நம்ம ஹீரோ வந்து நுழையிறாரு. அங்கே என்ன தான் இருக்கணும் அவரோட ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அப்போ தான் திவ்யாவதி அப்படிங்கிற ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய சாவு ஒரு மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறாரு. அங்கே வெறும் பில்டிங் தான் அதுக்கு. அது பார்த்திங்கன்னா வெறும் எல்லாமே பாலடைஞ்சு போய் பில்லு அது மாதிரி நிறைய இலைகள்லாம் அந்த பில்டிங்கில் மறைஞ்சி வெடிப்பெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மோசமான கட்டத்தில் இருக்கிற அந்த பில்டிங்கில் யாருமே வசிக்கலை. அங்கே அந்த பில்டிங்க்கு போய் இவங்கள பற்றி ஏதாவது கேதர் பண்ணணும், இது உண்மையாக பேய் இருக்கா அப்படின்னு அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தாலே எழுதப்பட்டிருக்கு, என்னை வந்து யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 105வது போய் பார்க்குறாரு. யாருமே பண்ணாதான் நம்ம ஹீரோ வந்து பண்ணுறாரு. என்னன்னா பேய்க்கே ஒரு டஃப் கொடுக்குறாரு. பேய் வந்து அவர் கண்ணு முன்னாடி வரும், அதை துரத்திக்கிட்டு ஓடுவார். பேய் தானே நீ, எதுக்கு என்னை பார்த்து பயந்து போடுற, வா காஃபியெல்லாம் குடிக்கலாம் அப்படின்ட்டு போர்டெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த பேய் இருக்கிற அந்த ரூம்லேயே வந்து இவரும் தங்க ஆரம்பிக்கிறார். பார்த்தீங்கன்னா பேய் அவர் முன்னாடி வந்து உட்காருது. உன்னை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் உன் பக்கத்தில் வந்து நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு பார்க்கணும்னு எனக்கு ஒரு இதுதான், நான் திடீர்னு வந்து பார்க்கலாம், ஆனால் அது எனக்கு தேவையில்லை, நீனா உன்னோடைய ஸ்டோரியை சொல்லு அப்படிங்கிறத பேய்கிட்ட உட்காந்து நம்ம ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிப்பார். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் அது வந்து அவர் கூட இருக்கும். இந்த குளம் அங்கெல்லாம் மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பில்டிங் பக்கத்தில் அந்த குளம்லாம் தண்ணியெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இவங்க வந்து மர்மமான முறையில் செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க தூக்கு மாட்டி இறந்துருப்பாங்க. அவங்களோட பிணத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க நாய் வளர்த்துருப்பாங்க. அந்த நாய் இருக்கிற இடத்துல இவங்களோட பிணம் வந்து அங்கே இருக்கும். இதெல்லாம் என்னடா அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. நம்ம ஹீரோ அங்கேயே இருக்கிறாரு. மறுபடியும் அந்த பேய் வரட்டும், இது எங்கே போயிருக்குன்னு தெரில அப்படின்ட்டு காலையில் அது போயிடுது. அடுத்த நாள் இரவு வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. இவருடைய ஃப்ரெண்டுங்களாம் இருக்கிறாங்கள அவங்களாம் வராங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து இறந்துருச்சுன்னு சொல்லி புதைச்சிருந்தாங்களே அந்த இடத்த வந்து எனக்கு காமி, அவள் இறந்துட்டா நான் அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாங்கிற உடலை வந்து புதைச்சதை தோண்டி எடுக்கிறாங்க அந்த மந்த ஓட்டை. அப்போ அதோட உருவத்தை பார்க்கும்போது ஒரு உருவம் ஒன்று கிடைக்குது. இவங்க தான் திவ்யா இறந்துட்டாங்க, இறந்த இடத்துல நீ என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பிரதாப், நீ வாடா போயிடலாம், இங்கே வேறு ஏதோ மர்மமான விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி அச்சப்படுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரதாப் இந்த விஷயத்தை பற்றி நிறையா கேதர் பண்ணியிருக்கிறாரு. இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததில்ல, தீயில் வந்து இறந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கே போனா, அவள் பேர் தான் திவ்யா, அவள் தான் வந்து இங்கே காட்டில் வந்து இறந்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரை அவரை போய் பிடிக்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 3 டெட் பாடியெல்லாம் மாறி மாறி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வரும். அந்த நேமை வச்சு திவ்யா வந்து ஏமாத்திருக்கா அப்படின்ட்டு பிரதாப் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அந்த 3 டெட் பாடி யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பல்லவி அப்புறம் 100 அப்படிங்கிற ஒரு பேருடையவங்க, அவங்கள போய் தேடுறாங்க. சில சரிமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க செத்து போகிறாங்களா அவங்களோட ஐடென்டிட்டியை நம்ம ஹீரோயினி வந்து திருடுறாங்க. அந்த பேய் தான் நம்ம இந்த படத்தில் ஹீரோயினி.
அவங்க வந்து தேடிட்டு அவங்களோட பேரில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது என்னடா இந்த படத்தில் ஒரே குழப்பமாகவே இருக்குது, கடைசியில் அந்த பேயா இது யார் தான் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே இருக்கிற பிரியா அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. எதனாலன்னா அவங்க அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்துருக்காங்கள, இந்த மாதிரியே ஒரு சைக்கோத்தனமாக இந்த மாதிரி வேலைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், நீ வந்து உன் ஐடென்டிட்டிலாம் மாற்றக்கூடாது, காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமான்னா உனக்கு எது காஃபி பிடிக்குன்னா காஃபி தான் பிடிக்கும் அப்படின்னு உன்னோட கேரக்டரு உன்னோட இதை மாற்றாத, எதுக்கு உன்னோட ஐடென்டிட்டியை மாற்ற, அப்போ தான் உன்னோட வாழ்க்கை ஜெர்னி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு பிரியா கிட்ட. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க கையில் ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. அந்த கத்தியை அவரோட உடம்புல குத்திக்கிட்டு இறந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு அப்போ அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நானிங்கிற ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த நானி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அண்ணன் பிரசாத் அவர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு தப்பாக நினச்சிருப்பாங்க. ரிப்பன் வந்து அவர் தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு. ரிப்பன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஜுன், நம்ம ஹீரோ தான் வந்து ரிப்பன்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க மேலே மாடியில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிய வரும், நம்ம நானிங்கிற ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ அர்ஜுன் தான், நம்ம தான் தப்பாக வந்து பிரதாப்னு நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட பழக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பெரிய ட்விஸ்ட்டாக வந்து இந்த கையில் ஒத்து விடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.